இப்போ 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருகிறது என்று எடுத்துக்கொண்டால், குருவினுடைய அந்த நேரடி பார்வைகள் என்று சொல்லக்கூடிய 5, 7, 9 இந்த பார்வைகளை பெற்று துலாம், தனுசு, கும்பம் அதில் முதல் தரமாக துலாம் சிறப்பான பலனை இந்த வருடம் பெறுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சனி பெயர்ச்சி 6இல் நடக்கிறது. குரு பெயர்ச்சி அவருடைய பார்வை துலாத்தின் மீது பதிகிறது என்ற வகையில் ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படுகிறது. துலாத்திற்கு அடுத்தபடியாக தனுசு நல்ல பலன்களை பெறுகிறது. 3வதாக கும்பம் நல்ல பலனை அடைகிறது. மத்தியம பலன் அப்படின்னு சொன்னோம்னா சிம்மம், மிதுனம், மீனம் சாதகமற்ற பலனை பெறக்கூடிய ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் விருச்சகம், மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி, கடகம் இவைகள் சாதகமற்ற பலனை இந்த குரு பெயர்ச்சியில் அடைகிறது. இப்போது அடுத்து 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எது மாதிரி இருக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நன்றி.